அடிமைத்தனம்னா என்னன்னு பார்த்தோம். என்னன்னாக்கா அச்சுறுத்தலுக்கு பயந்துக்கிட்டு, அதாவது அன்பு இல்லாமல் அன்பை அடிப்படையாக கொண்டு இல்லாமல், உறவு முறையை அடிப்படையாக கொண்டு இல்லாமல், உரிமையை அடிப்படையாக கொண்டு இல்லாமல், அச்சுறுத்தலை அடிப்படையாக கொண்டு, அதிகாரத்தை அடிப்படையாக கொண்டு, அச்சுறுத்தலை அடிப்படையாக கொண்டு வேலை வாங்குறதுக்கு பேர் தான் அடிமைத்தனம். அச்சுறுத்தலுக்கு பயந்துக்கிட்டு உரிமை எதுவுமே இல்லாத நபர் அவர் யாருன்னு அவர் நமக்கு உரிமையும் கிடையாது, உறவும் கிடையாது, ஒட்டும் கிடையாது. ஆனால் அவர் நமது மேலதிகாரியாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அச்சுறுத்தலுக்கும் அதிகாரத்துக்கும் பயந்து அச்சுறுத்தலுக்கு பயந்து ஒரு வேலையை செய்கிறோம்ல, அதான் அடிமைத்தனம் அப்படின்னு அப்படி இருக்கும்போது பெண் அடிமைத்தனம்னா என்னென்னாக்கா, பெண்கள் ஆண்களை பார்த்து ஆண்களின் வன்முறைக்கு பயந்துக்கிட்டு ஒரு வேலை செய்கிறது. வீட்டில் உள்ள வேலைகளை ஏன் செய்கிறாங்க அப்படின்னா, அதை செய்யலைன்னா வீட்டுக்காரன் அடிப்பான், உதைப்பான், தூக்கி போட்டு மிதிப்பான், கெட்ட வார்த்தையால் திட்டுவான். இப்படி பயந்து போய் அதை செய்கிறாங்க. அன்புக்கு அடிமையாகலாம் செய்யலை, பயந்து போய் தான் அதை செஞ்சிட்ருக்காங்க. அந்த பயம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஆண் தனது மனைவியை அவன் அடிக்கிறதில்ல, அன்பாக நடத்துகிறான், அடிக்க மாட்டான் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ பெண்கள் படிப்படியாக அந்த மாதிரி வேலைகளை செய்கிறதுலேருந்து விடுபட்டுருவாங்க, செய்ய மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த அடிமைத்தனங்கிற வேலையே செய்கிறதுக்கான அந்த ஒரு இதுவே கிடைக்காது, ஒரு அடிப்படை இதுவே கிடைக்காது, ஊக்கமே கிடைக்காது, காரணமே இருக்காது. நாம் ஏன் அந்த வேலையை செய்யணும்? கணவன் அன்பாக மாறிட்டான்னு வச்சுக்கோங்க, அவன் அந்த வேலையை செய்ய மாட்டான். அந்த பெண்கள் அந்த மாதிரி அடிமைத்தன வேலைகளே செய்ய மாட்டாங்க. அடிமைத்தனத்துக்கு என்ன காரணம்னாக்கா, ஒரு கணவன் அடிப்பான் அல்லது அச்சுறுத்துவான், திட்டுவான், அசிங்கமாக திட்டுவான், அவமானப்படுத்துவான், இந்த மாதிரி பயந்து போய் செய்கிற வேலை தான். மற்றபடி அவங்க பொறுப்பாக அந்த வேலை செய்கிறாங்க, ஒரு பொறுப்பு, வீட்டில் நம்மளுடைய பொறுப்பு இது அப்படின்னு நினச்சிக்கிட்டுலாம் அந்த வேலையை செய்யலை. சில வீட்டில் ஆண்கள் இல்லை, எங்கள் வீட்டுக்காரர் ரொம்ப அன்பாக தான் இருக்கார், நான் அந்த மாதிரி அன்பாக தான் இருக்கார், ஆனால் எல்லா வேலையும் நான் வீட்டில் உள்ள வேலையை செய்வேன், நான் வெளியில் எந்த வேலையும் போய் பார்க்க மாட்டேன், வீட்டில் உள்ள வேலையை தான் செய்வேன், என் வீட்டுக்காரர் அவ்வளோ சாஃப்ட்டு, ரொம்ப மென்மையானவர், என்னை திட்டவே மாட்டார், நான் தான் அவரை பிடிச்சி திட்டிகிட்ருப்பேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா, நீங்கள் உங்கள் சின்ன வயசில் உங்கள் அம்மாவுக்கு பயந்து நீங்கள் வேலையை கற்றுக்கிட்டீங்க. உங்கள் அம்மா உங்களை அடிச்சிருப்பாங்க, திட்டியிருப்பாங்க, உதச்சிருப்பாங்க. அது அம்மாவுக்கு பயந்தே வீட்டு வேலையெல்லாம் அந்த அடிமைத்தனத்தை உங்கள் அம்மாவுக்கு பயந்து கற்றுக்கிட்டீங்க. அதை நீங்கள் விட்டு கொடுக்காம உங்கள் வீட்டுக்கார்ட்ட நீங்கள் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் உங்கள் வீட்டுக்கார்ட்டையும் அதே மாதிரி நீங்கள் நடந்துக்கிறீங்க. என்னென்னா ஆனால் உங்கள் வீட்டுக்காரர் மென்மையானவராக இருந்தாலும் சின்ன வயசில் உங்களுக்கு என்ன பழக்கம் ஏற்பட்டது, எந்த மாதிரி பயிற்சியின் அடிப்படையில் நீங்கள் அந்த அடிமைத்தனத்தை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா, உங்கள் அம்மாவின் அச்சுறுத்தலுக்கு பயந்து அல்லது உங்கள் அப்பாவோட அச்சுறுத்தலுக்கு பயந்து நீங்கள் அடிமைத்தனத்தை கற்றுக்கிட்டீங்க. பிற்பாடு திருமணமான பிறகு உங்கள் கணவர் நல்லவராக இருக்கிறார், அவர் மென்மையானவராக இருக்கிறார், உங்களை அதட்டுவதில்லை, அச்சுறுத்துவதில்லை, அடிப்பதும் இல்லை, திட்டுவதும் இல்லை. அப்படி இருந்தால் கூட நீங்கள் சின்ன வயசில் எடுத்துக்கொண்ட அந்த பயிற்சி பிற்காலங்களிலும் அந்த அடிமைத்தனம் தொடர்வதற்கு காரணமாக இருக்கிறது. சில பெண்கள் வீட்டில் சின்ன வயசில் எந்த வேலையும் செஞ்சுருக்க மாட்டாங்க, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வெளியிலையும் வேலைக்கு போக மாட்டாங்க, வெளியில் வேலைக்கு போகாமல் வீட்டிலே இருக்க வேண்டிய சூழ்நிலையில் கணவனுக்கு பயந்துக்கிட்டு, அதாவது ஒன்று வெளியில் வேலை பார்க்கணும், இல்லைன்னா வீட்டில் வேலை பார்க்கணும். வெளியில் வேலை பார்க்கல அப்படிங்கும்போது சரி நம்ம வீட்டில் உள்ள வேலையாவது ஒழுங்காக செய்யணும், அந்த குற்ற உணர்வு, இது நம்ம வீடு கிடையாது, நம்ம அம்மாவோட வீடு கிடையாது, இது நம்ம வாழ வந்த வீடு, அதனால் நான் ஏதாவது சொல்லிடக்கூடாது, வீட்டில் அப்புறம் இந்த வேலையை யார் தான் பார்ப்பா அப்படின்னு நினச்சிட்டு கூட பண்ணலாம். அது அல்லது யார் தான் பார்ப்பா அப்படின்னா, அது அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க தான் பார்க்கணும். யார் தான் பார்ப்பான்னா இது என்ன கேள்வி அப்படி நினச்சிட்டு இது யார் தான் பார்ப்பா, நாம் தான் பார்க்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்களே, அதுவே ஒரு மோசமான சிந்தனை தான். அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செய்யணும், அதை செய்ய விடாமல் இந்த வேலையை யார் தான் பார்ப்பா அப்படின்னா என்ன கேள்வி, அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க தானே செய்யணும். அது மாதிரி நீ ஏன் வீட்டில் இருக்கிற, நீ போய் வேலைக்கு போ. அப்போ இந்த அம்மா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வெளியில் வேலைக்கு போக வேண்டாம், வீட்டிலே ஒரு வேலையை தேடிக்கலாம் அப்படி நினச்சிட்டு கூட அந்த அடிமைத்தனத்தை செய்வாங்க. ஏன்னா அந்த வேலை அவங்கவுங்க ஒவ்வொருத்தரோட வேலை, அவங்கவுங்க வேலையை அவங்க தான் செய்யணும். இந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, வெளியில் வேலைக்கு போகிறதுக்கு மாற்றப்பட்டு அந்த வீட்டுக்குள்ளேயே ஒரு வேலையை தேடிக்கிற, மற்றவங்கள சோம்பேறி ஆக்கிட்டு இவங்க ஒரு வேலையை செய்வாங்க. அல்லது இவங்க பிறந்த வீட்டில் இவங்க எந்த வேலையும் செஞ்சுருக்க மாட்டாங்க, ஆனால் புகுந்த வீட்டில் மாமியாருக்கு பயந்துக்கிட்டு மாமியார் திட்டுவாங்க, மாமனார் திட்டுவாங்க, அப்புறம் கணவன் திட்டுவான், அடிப்பான், அதுக்கு பயந்துட்டு கூட இவங்க புகுந்த வீட்டில் போயிட்டு அந்த வேலையெல்லாம் செய்வாங்க. ஆக அடிமைத்தனம், பெண் அடிமைத்தனம் என்னவென்றால் ஒரு அச்சுறுத்தலுக்கும் அதிகாரத்திற்கும் பயந்து
ஒரு வாழ்வாதாரத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்கிற உள்நோக்கத்தோடு கடைபிடிக்கப்படுகின்ற ஒரு நடைமுறை தான் பெண் அடிமைத்தனமாகும். இப்போ வெளியே வேலைக்கே போகாத பெண்கள், வீட்டில் உள்ள வேலைகளை செய்கிற பெண்கள், மற்றவங்க செய்ய வேண்டிய வேலையெல்லாம் இவங்க செஞ்சிட்ருப்பாங்க அப்படின்னு அந்த மாதிரி பெண்கள் கணவன்கிட்ட போய் ஏன் பணம் கேட்குறாங்க, எனக்கு அதை வாங்கி கொடுங்க, புடவை வாங்கி கொடுங்க, இல்லை இதை வாங்கி கொடுங்க, நகையை வாங்கி கொடுங்க அப்படின்னு ஏன் கேட்குறாங்கன்னா, வீட்டில் உள்ள வேலையெல்லாம் செய்கிறாங்கள, அதனால் அதற்கு சம்பளம் நேரடியாக சம்பளம் கேட்க முடியாது அப்படிங்கிறனால அதை வேறு மாதிரி கேட்குறாங்க. எனக்கு புடவை வாங்கி கொடுங்க, மல்லிகைப்பூ வாங்கி கொடுங்க, வரும்போது 1/4 கிலோ அல்வா வாங்கிட்டு வாங்க, இந்த மாதிரி சம்பளம் கேட்குறது தான் வேறு மாதிரி கேட்குறாங்க. ஏன்னா அந்த வேலைகள்லாம் செய்யும்போது அதுக்கு ஒரு அந்த மாதிரி சம்பளம் வேறு மாதிரி பொருட்களாக கேட்குறதுக்கான அந்த உரிமை வந்துடுறதா அவங்க நினைக்கிறாங்க. மேலும் நான் உனக்காக வெளியே வேலைக்கு போகாமல் என்னுடைய சுதந்திரத்தை தியாகம் செய்து விட்டு கொடுத்து உனக்காக நான் வீட்டில் அடிமையாக இருக்கேன், அதுக்கு ஏதாவது ஒரு வெகுமானம் பார்த்து போட்டு கொடு, கொஞ்சம் சேர்த்து போட்டு கொடு அப்படின்னு அவங்க சுதந்திரத்தையே விலை பேசுகிறாங்க. உனக்கு நான் அடிமையாக இருக்கிறேன், என்னுடைய சுதந்திரத்தை நான் விட்டு கொடுத்துட்டு உனக்காக நான் அடிமையாக வீட்டுக்குள்ளே இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக என்னுடைய சுதந்திரத்திற்கு அதிக மதிப்பு இருக்குது, கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் சேர்த்து போட்டு கொடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெண்கள், அடிமைகளாக இருக்கிற பெண்கள் வீட்டுக்குள்ளே வெளியே வேலைக்கு எதுவுமே போக மாட்டாங்க. இந்த மாதிரியான பெண்கள் வீட்டில் உள்ளவங்க மற்றவங்க செய்கிற வேலை எல்லாத்தையும் இவங்க எடுத்து போட்டு செய்வாங்க. மற்றவங்கள சோம்பேறி இருக்கிற இந்த மாதிரியான பெண்கள், இவங்களுடைய உள்நோக்கம் இப்படி தான் வேலை செய்யும், மூளை இப்படி தான் வேலை செய்யும்.